எல்லாருக்கும் என்ன சொல்ல போகிறேன்னா, நிச்சயமாக சுயநலத்தோடு இருங்க. சுயநலம் வேண்டாம், சுயநலம் கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஹம்பக் அப்படின்னு அனுபவத்தில் சொல்கிறேன். சிறு வயதில் ஒரு படம் பார்த்தேன், அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. படத்தினோட பெயர் பாசமலர். அந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் அப்போல்லாம் தூர்தர்ஷன் டிவி தான் இருக்கும். அடிக்கடி மலர்ந்தும் மலராத பாடல் ஒளிபரப்புவாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். பாடல் பார்த்து முடிக்கும் போதே நம்ம கண்கள்லாம் அப்படியே கலங்கிடும். அந்தளவுக்கு பாசத்தினுடைய வெளிப்பாடு அவ்வளோ அழகாக அந்த பாடல் சொல்லும். அந்த படத்தில் ஒரு முக்கியமான வசனம் வரும், சுயநலத்தின் அடிப்படையில் தான் பொதுநலம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு அந்த ஒரு வசனம் வரும். இந்த சுயநலத்தின் அடிப்படையில் தான் பொதுநலம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி சொல்லுவார் ஜெமினி கணேசனை பார்த்து. நான் அடிக்கடி அந்த வசனத்தை யோசிச்சுட்டே இருப்பேன், ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு. ஆனால் ஆழமாக யோசித்து பார்க்கும்பொழுது, தொழில் செய்கிறவங்க சுயநலத்தோடு தொழில் செய்யும் பொழுது தான் அதில் பொதுநலமாக நிறைய பேருக்கு ப்ராடக்ட்ஸும் கிடைக்குது, நிறைய பேருக்கு சர்வீஸும் கிடைக்குது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்குது. ஸோ சுயநலத்தோடு செய்யக்கூடிய தொழில் தான் பொதுநலமாக மாறுது அப்படிங்கிறது அந்த படத்தில் விளக்கம். அதே நேரத்தில் சொந்த வாழ்க்கையிலும் நிச்சயமாக சுயநலத்தோடு இருங்க. சுயநலம் என்பது பல நேரங்களில் பெண்களுக்கு நிச்சயமாக வேணும். அவங்களே அவங்க பார்த்துக்க மாட்டாங்க, எல்லாரையும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாருமே அவங்கள பார்க்கலையே. அதனால சுயநலத்தோடு இருங்க. நிச்சயமாக அப்பொழுதுதான் பொதுநலமாக உங்கள் குடும்பத்துக்கே உங்களால் நினைத்ததெல்லாம் செய்ய முடியும். நல்லா வீடியோவாக இருந்தது, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் போடுங்க. நன்றிகள். உங்கள் கவிதா பலராமன்.